ஓகே, வெல்கம் பேக் டு எபிசோட் 2 இன் ஜாவா சீரீஸ். போன வீடியோவில் ஜாவா எப்படி ரன் ஆகுதுன்னு ஒரு பேசிக் ஐடியா உங்கள் எல்லாருக்குமே கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைக் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அதில் ரைடு போக போகிறோம். ஸோ ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போன வீடியோவிலே முடிஞ்சு. இனிமேல் டைரெக்டாக கோடில் இறங்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே ஒரு பேசிக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடு ஆரம்பிப்போம். எல்லோரும் மாதிரியும் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. பிகாஸ் எல்லாருமே ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம எல்லாமே எப்போவுமே ப்ராக்டிக்கலாக தான் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ இங்கே நம்ம நேமை அதில் பிரிண்ட் பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு. நம்ம நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜாவா ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ தட் அதை நம்ம பார்ட் பை பார்ட்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் உங்கள் ஓனாக எழுதும் போது இந்த பார்ட் இந்த பிளேஸில் வரணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் எதையுமே பார்க்காம நீங்களே அந்த எதையுமே ரெஃபர் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜாவா ப்ரோக்ராம் எப்போவுமே கிளாஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். கிளாஸ் இல்லாமல் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத முடியாது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லேட்டர் நம்ம அட்வான்ஸ்டாக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் படிப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கிளாஸ் இல்லாமல் எழுத முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதும் போது கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸ் தான் டாப்பில் இருக்கணும். அண்ட் அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கிளாஸுக்கு அப்புறமா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு லென்த்தி ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args அப்படின்னு. இது என்னென்னு டீட்டெயில்டாக நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம நேமை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இது தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. மேலே கிளாஸு, செகண்ட் மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் தேர்டாக மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள விச் மீன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமர் டீட்டெயில்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் சாம்பிள்னு போட்டதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகிருக்கும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் argsக்கு அப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் அந்த கர்லி பிரேஸுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே 2 கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா கர்லி பிரேசஸ் ஓப்பன் ஆனதுக்கு ஈக்குவலாக க்ளோசிங் கர்லி பிரேசஸ் இருக்கும். இது எல்லா ஜாவா ப்ரோக்ராம்லேயும் உள்ள மேண்டேட்ரி திங். நீங்கள் ஒன்றை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொன்று க்ளோஸ் பண்ணல அப்படின்னா எரர் வரும், ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எத்தனை கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணணும். அது கர்லி பிரேஸ்ன்னு கிடையாது, எல்லாமே தான். ரவுண்ட் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக க்ளோஸும் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் அப்போ சொன்ன மாதிரி system.out.println அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிற ஸ்டேட்மெண்ட். இது தான் ஜாவாவில் எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் கான்செப்ட் படித்தாலும் ஜாவாவில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீனில் அவுட்புட்டில் என்ன வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன் லைக் மானிட்டர் தான் அவுட்புட் டிவைஸ். அந்த அவுட்புட் டிவைஸில் உங்களோட அவுட்புட்டை காட்டணும் அப்படின்னா ஜாவாவில் system.out.println அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணுமோ அதை கொடுங்க. இப்போதைக்கு நம்ம நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என் பேர் வின்சென்ட் ராஜான்னு சொல்லி கொடுத்துருங்க. இது இப்போ பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறது. அகெயின் லெட்ஸ் ரிவைஸ் ஒன்ஸ் அகெயின் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ நான் போன இதில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிளாஸில் தான் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த கிளாஸுக்கு அப்புறமா ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய லென்த்தி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே எழுதிட்டு கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஒரு சின்ன ரீகேப்.
இதை எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், உங்களால் ஈஸியாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத முடியும். இது ஞாபகம் இல்லாமல் தான் நிறைய பேர் ஒன்று கிளாஸை மறந்துடுவாங்க, இல்லை மெயின் ஃபங்க்ஷனை மறந்துடுவாங்க. பைத்தான் மாதிரி டைரெக்டாக போய் ஏதாவது எழுதிட்டு அதில் 1008 எரர்ஸ் வரும். ஸோ அது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா இப்போதைக்கு நான் சொல்கிற இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ப்ளூஜேயில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெறும் கோட் மட்டும் ரன் பண்ணிக்கோங்க. ப்ளூஜே யூஸ் பண்ணுறவங்க என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ப்ளூஜே ஓப்பன் பண்ணதும் இந்த விண்டோ தான் உங்களுக்கு தெரியும். இந்த விண்டோவில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே லோடாக இருக்காது அண்ட் எந்த ஒரு கிளாஸ் எதுவுமே இருக்காது. அங்கே டைரெக்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்கும், யூஸ் அ ப்ராஜெக்ட் மெனு டு கிரியேட் ஆர் ஓப்பன் அ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம போக வேண்டியது மேலே இருக்கிற மெனு பாரில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு பாத்தை சூஸ் பண்ணணும், பாத் அண்ட் லொக்கேஷனை. தென் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அது எந்த நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் சும்மா இன்ஃபைனைட் டெக்கீஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட இன்ஃபைனைட் டெக்கீஸ் ப்ராஜெக்ட், சப்போஸ் நீங்கள் எந்த பேர் கொடுத்துருக்கீங்களோ, எனக்கு இன்ஃபைனைட் டெக்கீஸ் ப்ராஜெக்ட் லோட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது அதில் என்ன இன்ஃபர்மேட்டிவ் டெக்ஸ்ட் இருக்குது, யூஸ் த எடிட் மெனு டு கிரியேட் ஆர் ஆட் அ கிளாஸ். ஸோ நம்ம இப்போது ஒரு கிளாஸ் இங்கே ஆட் பண்ண போகிறோம். அங்கே சைடில் நியூ கிளாஸ்ன்னு இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் இந்த இன்டர்ஃபேஸ், ஈனம், கிளாஸ் இது எல்லாமே என்னென்னங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம கிளாஸ் டீட்டெயில்டாக படிக்கும்போது பார்ப்போம். இப்போதைக்கு கிளாஸ் நேம் மட்டும் நீங்கள் கொடுங்க. கிளாஸ் நேம் வந்து எப்போயுமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும், அது ஒரு கண்டிஷன். மற்றபடி கிளாஸ் நேமிங் கன்வென்ஷன்லாம் என்னென்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு கிளாஸ் நேம் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ சாம்பிள்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ளூஜேலேருந்து என்ன ப்ரோக்ராம் இருக்குமோ அந்த இதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் அன்னெசரியாக நிறையா இருக்கும், நம்ம எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடலாம். அந்த கிளாஸுக்கு மேலே இருக்கிற கமெண்ட், அது வந்து கமெண்ட் எப்படி இருக்குங்கிறது பார்த்துக்கோங்க இப்போது. பட் நெக்ஸ்ட் லேட்டராக நம்ம டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸில் எல்லாமே பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் கிளாஸுக்கு உள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்ருங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஃபைல் இருக்கணும். கிளாஸ் இருக்கணும் டாப்பில், அதுக்கு கீழே உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGS, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஓப்பனிங் பிரேஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஓப்பன் பிரேஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோசிங் பிரேஸ் கீழே வந்துடும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் system.out.print. பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்லனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரிண்ட் எல்லன் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு உங்கள் கர்சர் அடுத்த லைனில் வெயிட் பண்ணும். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா வின்சென்ட் அப்படிங்கிற இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அது ஒரே லைனில் நிற்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது வின்சென்ட் ராஜாவுக்கு அடுத்த அதே ஏ கண்டினியூஸாக அடுத்த இதுவும் பிரிண்ட் ஆகிடும். எல்என் கொடுத்தீங்கன்னா ஏக்கு அப்புறம் என்ட்ரு டைப் பண்ண மாதிரி, எல்எனுங்கிறது நியூ லைன். ஸோ அதுதான் அதோட மீனிங். எல்எனுக்கும் பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கும் இல்லை வித்தியாசம். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் கம்பைல் கிளிக் பண்ணிடுங்க. கம்பைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து கிளாஸ் கம்பைல் நோ சின்டாக்ஸ் எரர்ஸ் அப்படிங்கிறது காட்டும். அதுக்கப்புறமா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARGSனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று வரும். இங்கே நீங்கள் டேரெக்டாக ஓகே கொடுங்க. உங்களோட நேம் நீங்கள் என்ன அதில் கொடுத்துருக்கீங்களோ, நான் நேம் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கொடுத்துருந்தாலும் சரி, அது டேரெக்டாக அங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போது இந்த ஆப்ஷன்ஸில் கிளியர் ஸ்க்ரீன் அட் மெத்தட் கால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் எனேபிள் பண்ணியிருந்தேன், இப்போ டிசேபிள் பண்ணிட்டேன். நான் திரும்ப ரன் பண்ணும்போது என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீன் கிளியரே ஆகாது. என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீன் கிளியர் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி ஜங்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த காரணத்துக்காண்டி நீங்கள் எப்பயுமே அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவை பிரிண்ட் ஆனதுக்கப்புறமும் அது கிளியர் ஆகும். கிளியர் ஆச்சுன்னா உங்களால் ஈஸியாக அவுட்புட்டை பார்க்க முடியும், கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை
எழுதி ரன் பண்ணிட்டோம், நம்ம நேமையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போது நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னு தெரியும், system.out.println. ஓகே, ஸோ இதுதான் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஜாவா ஸ்டேட்மெண்ட். அது சின்டாக்ஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜாவா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ். ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸுங்கிறது நேம்லேயே அதோட மீனிங் இருக்குது. இது எல்லாமே ஜாவாவால் ரிசர்வ் பண்ணதுன்னா ஏற்கனவே ஜாவா கம்பைலரில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நம்மளோட யூசேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ரிசர்வ்டு வேர்டு, அதே மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ரிசர்வ்டு வேர்டு. இங்கே நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இது எப்பயுமே நம்மளோட யூசேஜுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் பிரேக்கு, ஸ்விட்சு, இஃப், நியூ, அப்புறம் பேக்கேஜ், இது எல்லாமே ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஸோ இது எதையுமே நீங்கள் உங்களோட பர்பஸ்க்காக ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாது. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாவாவில் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டோக்கன்ஸ். ஸோ ஜாவா ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லாமே டோக்கன்ஸ் தான். ஈச் இண்டிவிஜுவல் எலமெண்ட் யூஸ்ட் இன் ஜாவா ப்ரோக்ராம் இஸ் செட் டு பி எ டோக்கன். நீங்கள் முன்னாடி எழுதின கோடை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே டோக்கன். ஓப்பனிங் பிரேஸ் ஒரு டோக்கன், க்ளோசிங் பிரேஸ் ஒரு டோக்கன், செமிகோலன் ஒரு டோக்கன். டோக்கன்ஸ் இல்லாமல் ஜாவா ப்ரோக்ராம் இல்லை. ஜாவா ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு டோக்கன் தான். ஸோ அதுக்கு அடுத்தது நான் இப்போ எல்லாமே டோக்கன்ஸுன்ட்டேன். பட் டோக்கன்ஸுன்னு ஜென்ரலாக சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டோக்கனும் எந்தெந்த டைப்பு கீழே வருங்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் தான் லிட்ரல்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், பங்க்சுவேட்டார்ஸ், ஆப்ரேட்டார்ஸ், செப்பரேட்டார்ஸ் அண்ட் அசைன்மெண்ட். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தந்த டைப்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிட்ரல்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், பங்க்சுவேட்டார்ஸ், ஆப்ரேட்டார்ஸ், செப்பரேட்டார்ஸ், அசைன்மெண்ட்டுங்கிறது டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டோக்கனுக்கும் வித் எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். அது கூடவே சேர்ந்து அடுத்ததாக டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்னால் என்ன, மெமரியில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படி போய் உட்காருது அப்படிங்கிறதையும் சேர்ந்து பார்ப்போம். ஸோ until then, this is Infinite Techies making full stack development easy for all. கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சாரி ஃபார் த டிலே.